कातहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இருந்து நபிகளார் கூறிய எண்ணிக்கை என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில எண்ணிக்கைகளை வெவ்வேறு செய்திகளில் வெவ்வேறு கருத்துக்களில் அந்த எண்ணிக்கைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தியதை ஒரு தொகுப்பாக எடுத்து அதில் இருந்து அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தலைப்பில் சென்ற வாரம் 99 என்கிற அந்த எண்ணிக்கையை நபி அவர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கக்கூடிய தலைப்பு நபிகளார் சொன்ன 70. இந்த 70 என்கிற எண்ணிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச 70 தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் ஏதாவது தெரியுமா? 70 என்ற எண்ணிக்கையை நபி அவர்கள் பயன்படுத்திய இடங்கள், ஆண்களோ பெண்களோ யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க. நோன்பு பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு மத்தியில் 70 நாள் அப்படி நபி சொன்னாங்களா? நபி சொன்ன 70. வேற ஈமானின் கிளைகள் 70. சரி, வேற சரி, வேற ஏதாவது 70 ரசூலுல்லாஹ் எந்தெந்த இடத்துலலாம் 70ங்கிற வார்த்தை நபி பயன்படுத்தி இருக்கணும். நபி காலத்தில் நடந்த நிறைய சம்பவத்தை சொல்லலாம். 70 திண்ணை தோழர்கள் 70 பேர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்த உணவை 70 பேர் போரில் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 70க்கு 1000 செய்தி சொல்லலாம். நபி 70ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க? சரி, அது குர்ஆன்ல வருது, செய்தி இருக்குது, குர்ஆன்ல வருது. சரி, நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பம் செய்வோம். நபி அவர்கள் பயன்படுத்திய 70 என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் செய்தியாக சஹீஹ் முஸ்லிமினுடைய 57வது நபிமொழி. அது ஆண்கள் ஒரு சகோதரர் சொன்னதுதான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல் ஈமானு பித்உ வ ஸபஊன ஷுஅபத்தன். ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 70 பர்டிகுலரா சொல்லல. ஈமான்ங்கிறது எத்தனை கிளை இருக்குமா? சில இடத்துல சித்தூனன் வருது, சில இடத்துல சபஊனன் வருது. 60க்கும் அதிகமான கிளைகள் அல்லது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. ஈமான்ங்கிறது ஒண்ணுதான். அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியை நம்புவதற்கு பேர் ஈமான். ஆனா இதை நம்பிட்டா மட்டும் ஒருத்தருக்கு ஈமான் வந்துருமான்னு கேட்டா வராது. இந்த 70க்கும் அதிகமான செயல்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கணும். அது ரசூல் அந்த செய்தியிலே கூட சொல்றாங்க, அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். வெக்கம் என்பது கூட ஈமான்ல ஒரு அங்கம். ஒரு தட்ட வெக்க உணர்வே இல்லைன்னு வைங்க, வெக்கங்கிட்ட செயலில் ஈடுபடுறான்னா அவட்ட ஈமான்ல ஒரு கிளை இல்லை. உறவை பேணுவது என்பது ஈமான்ல ஒரு அங்கம். அண்டை வீட்டார்களுக்கு நல்ல முறையில் கவனித்துக் கொள்வது ஈமான்ல ஒரு அங்கம். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லது வாய்மூடி இருக்க வேண்டும் என்பது ஈமான்ல ஒரு அங்கம். பாதைகள் கடக்கக்கூடிய இடையூறுகளை அகற்றுவது ஈமான்ல ஒரு அங்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய வார்த்தையை மொழிவது ஈமான்ல ஒரு அங்கம். இப்படி இஸ்லாம் சொன்ன ஈமானோடு தொடர்புடைய செய்திகள் 70க்கு அதிகமாக இருக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு செயலும் ஒருத்தட்ட இருந்தாதான் ஈமானுங்கிறது அவர்கிட்ட முழுமையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தட்ட அல்லாஹ் ரசூலை நம்பி இருப்பார், ஆனா அவர் பாதையில் கடக்கக்கூடிய இடையூறை அகற்ற மாட்டார்.
அல்லது அவதூறு பேசுவார், தீமைகளில் ஈடுபடுவார், வட்டி வாங்குகிறார், மது அருந்துகிறார், இவர் காஃபிர்னு இஸ்லாம் சொல்லல. ஈமான்ல முக்கியமான கிளைகளை அவர் இழந்துட்டார். முழுமையான ஈமான்தாரி இவர் கிடையாது. முழுமையான ஈமான்தாரியாக ஒருவர் வாழ்வாரேயானால் இஸ்லாம் சொன்ன நம்பிக்கைகளையும் 70க்கும் அதிகமான இஸ்லாம் சொல்கிற செயல்பாடு அவர் வாழ்க்கையில் இருக்கணும். அது ஒரு விலாவரியாக பேச வேண்டிய ஒரு கருத்து. அது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் என்பது 60க்கும் அதிகமாக அல்லது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. இந்த வெட்க உணர்வு கூட ஈமானின் ஒரு கிளைகளில் ஒரு கிளை என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிமினுடைய 57வது நபி மொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரினுடைய 3207வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணம் போயிருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வானத்துல ஒரு சில நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பல இறை தூதர்கள் ரசூலா பார்த்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எங்க வச்சு பார்த்தாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை 7வது வானத்துல ஒரு பள்ளிவாசல்ல சாய்ந்து கொண்டு இருப்பவராக நபி அவர்கள் பார்த்தார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு பேரு பைத்துல் மாமூர், மஸ்ஜிதுல் மாமூர் என்றும் சொல்லலாம். திருக்குரானில் சூரா தூர் என்கிற 52வது அத்தியாயத்தில் சொல்ற ஒத்தூர் ஒ கிதாபி மஸ்தூர் ஒல் பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூர் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன பைத்துல் மாமூருங்கிறத ரசூல் அந்த செய்தியில விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்படி நபி அவர்கள் கொடுக்கும்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பள்ளிவாசல் நபி அவர்கள் காட்டப்படுது. ஃபருஃபிய இலல் பைத்துல் மாமூர், நபி அவர்களுக்கு பைத்துல் மாமூர் காட்டப்பட்ட போது ஃபஸஅல்து ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் இடத்தில் கேட்கிறேன். ஃபகால ஹாதல் பைத்துல் மாமூர், இது என்ன பைத்துல் மாமூர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யுஸல்லி ஃபீஹி குல்லி யௌமின் 70,000 மலக், ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில் 70,000 பேர் இங்கு தொழுகிறார்கள். இந்த 70னா அது சார்ந்த செய்தி நம்ம எடுத்தாதான் இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறனால நம்ம அதை சொல்றோம். 70,000 பேர் பைத்துல் மாமூரில் ஒரு நாளைக்கு வானவர்கள் தொழுவாங்க. அது மனிதர்களோ ஜின்களோ இன்னப்பிற ஜீவராசிகள் தொழுவதற்கான இடம் கிடையாது. இப்ப நபி போனாங்கல்ல, நபி போய் தொழ வச்சிருந்தாங்க, தொழல. இது வானவர்களுக்கு நல்ல ஒரு ரூல்னு போட்டு அதுல யாருக்கும் தளர்த்த மாட்டோம். வானவர்கள் தொழக்கூடிய பள்ளி இது. இந்த பள்ளியில் ஒரு நாளைக்கு 70,000 மாணவர்கள் தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றாங்க, இதா ஹரஜு லம் யஊது இலைஹி ஆகிர மா அலைஹிம், இவர்கள் தொழுது முடித்து விட்டு வெளியே வராங்க. நீங்க ஒரு நாள் முடிஞ்சோன்னு வெளியே வந்துடணும். வெளியே வந்த பிறகு இனி காலாகாலத்திற்கு அந்த பள்ளிக்குள் அவர்கள் நுழைய முடியாது. ஒரு முறை தான் அந்த மாணவர்களுக்கு அல்ல வாய்ப்பு எவ்வளவுதான் கொடுப்பான், ஒரு முறை கொடுப்பான். அப்ப அது எவ்வளவு முக்கியமான பள்ளிங்கிறதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளவு அந்த மாணவர்கள் எவ்வளவு மேன்மை பொருந்தியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முறை உள்ள போலாம், ஒரு நாள் வழிபடலாம், வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த பள்ளிவாசலுக்குள்ள எந்த மாணவராலும் உள்ளே நுழைந்து வெளிவந்த எந்த மாணவராலும் திரும்பி உள்ளே நுழைய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். இதுல ரசூலுல்லாஹ் 70ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, 70,000. ஆனா 70ங்கிற வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பைத்துல் மாமூரை பற்றிய செய்தி. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கமா சொல்றாங்கங்கறனால இந்த செய்தி சொல்றோம். குர்ஆன்ல 70 நீங்க அது வருதா ஏதாவது செய்திகள்? குர்ஆனில் 70 ஒரு சகோதரர் ஒருத்தர் அவங்க சொன்னாங்க, 70 முழம் சங்கிலிகளால் நரகவாசிகள் பிணைக்கப்படுவார்கள், சூரா ஹாக்கால வருது. அது மாதிரி வேற ஏதாவது செய்தி இருக்குதா? 70ங்கிற வார்த்தை சரியான ஒரு பதில். சஹீஹ் புகாரினுடைய 1269வது நபிமொழி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுகிறான். இஸ்தக்ஃபிரு லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும், நபியே அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தாலும், இன் தஸ்தக்ஃபிரு லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்கு நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் ஃபல யக்ஃபிருல்லாஹு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முனாஃபிக பத்தி பேசுறான். இந்த வார்த்தை முனாஃபிக் மட்டும் பொருந்தாது, காஃபிரையும் சேர்த்து பொருத்தும். இந்த காஃபிரான முனாஃபிக்கான மக்களுக்கு நீங்க மன்னிப்பு தேடினாலும் மன்னிப்பு தேடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 70 முறை நீங்க மன்னிப்பு தேடினாலும் என்ன பண்ண மாட்டான்ல, அவர்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான்.
இந்த நேரத்தில் தான் அந்த வசனம் அருளப்பட்ட பிறகுதான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று அழைக்கப்படக்கூடிய மதீனாவில் வாழ்ந்த நயவஞ்சகர்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருந்த ஒரு ஷைத்தான். இந்த நபர் யாரு? ரசூலுல்லாஹ்க்கு பெரும் இடையூறாக ஒரு தலைவலியாக இருந்த நபர். அபூஜஹல் தலைவலி தான், ஆனா நெஞ்சுக்கு எதிராக எதிர்த்துட்டான். எனக்கு இஸ்லாத்தை பிடிக்காது, நான் முகமதை ஏத்துக்க மாட்டேன், நான் அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். இந்த நபர் அப்படி பண்ணல. முகமது நபி இறை தூதர் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், இஸ்லாம் தான் வெல்ல போகுது அப்படின்னு இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமான கருத்துக்களை வெளியே பரப்பி இஸ்லாத்தையும் நபியையும் முஸ்லிம்களையும் கொள்ளுவதற்கான எல்லா விதமான அனாச்சாரங்களையும் திட்டமிடலையும் ஈடுபட்ட ஒரு நபர் யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கிற இந்த நபர். இவர் ஒரு நாள் மௌத் ஆயிட்டார். இவருடைய மகன் பேரு அப்துல்லா, இவர் பேரு அப்துல்லா, இவர் பையன் பேர் என்னது? அப்துல்லா. இந்த பையன் இருக்கிறார்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபிகளில் ஒருத்தர் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள். இவர் நபி கிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு கஃபனாக உங்க ஆடையை போடுறதுக்கு நான் விரும்புறேன், உங்க ஆடையை தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு நேரத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிற நபர் கிடையாது, பழி வாங்குகிற சிந்தனை நபி கிட்ட கிடையாது. உடனே வீட்டுக்கு போறாங்க, தன் ஆடையை களையிறாங்க, வேற ஒரு ஆடையை போட்டுக்கிறாங்க. அந்த களைந்த ஆடையை கொண்டு வந்து அந்த மகன் கையில கொடுத்து நீங்க உங்க வாப்பாக்கு கஃபனை போட்டுக்கங்கன்ட்டாங்க. போய் போட்டுட்டு வந்துட்டு இவர் என்ன கேட்கிறாரு? மகன் திரும்பி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வாப்பாக்கு வந்து தொலை வைங்கிறாங்க. எல்லா முஸ்லீம்களுக்கு தொலை வைக்கிறீங்கல்ல, அவர் முஸ்லீமா இல்லையா அது அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கூட வந்து தேர்ந்து தொழுதவர். லுகர் அசர் மகரிபுக்கு வர ஆளு, சுபுவுக்கு வரமாட்டாங்க நயவஞ்சகர்கள், இஷாவுக்கு வரமாட்டாங்க, மற்ற வக்துக்கு வந்தாங்க. நபி கூட பல நேரங்களில் பல நன்மைகளை ஈடுபட்டாங்க, ஆனா நயவஞ்சகத்தோடு ஈடுபட்டார்கள். எங்க வாப்பாக்கு வந்து தொலை வைங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே தொலை வைப்பதற்காக புறப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தடுத்து கேட்கிறாங்க, அலைஸல்லாஹு நஹாக்க அன் துஸல்லி அலல் முனாஃபிகீன், அல்லாஹ்வுடைய தூதரே நயவஞ்சகர்களுக்கு தொலை வைக்க கூடாது என்று அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறானே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் உங்களை நயவஞ்சகர்களுக்கு தொலை வைக்க கூடாது என்று தடுத்திருக்கிறான் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன பைன ஹியரத்தைன், நான் இரண்டு காரியங்களுக்கு மத்தியில் தேர்வு வழங்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அல்ல ரெண்டு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். நீ மன்னிப்பு தேடினாலும் சரிதான், 70 முறை மன்னிப்பு தேடால 70 முறை மன்னிப்பு தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் சரிதான், நான் மன்னிக்க மாட்டேன்ட்டான். இப்ப அல்லாஹ் தேடக்கூடாதுன்னு சொன்னா 70 முறை மன்னிப்பு தேடினாலும் வார்த்தை பயன்படுத்துறானே, நான் தேடிட்டு போறேன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைக்காத, நான் தேடுறேனப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் போய் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்காக வேண்டி தொலை வைத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன், அவர்களில் யாரேனும் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நபியை நீங்கள் தொலை வைக்காதீர்கள் என்ற வசனம் அருளப்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. இது எதுக்காக இந்த செய்தி நம்ம சொல்றோம்னா, குர்ஆன்ல வரக்கூடிய 70 தான். ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேச்சுக்களை இதை கொண்டு வந்தத காரணத்தினால நம்ம இந்த செய்தி சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் 70 முறையே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க, பாவ மன்னிப்பு தேடத்தான் செய்யலாம்ல, மன்னிக்க மாட்டான், நான் தேடிட்டு போறேன் ஆத்ம திருப்திக்காக அப்படின்னு போறாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், தடுக்கிறான், இல்ல நீங்க தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பின்னால் தடுத்தான் என்ற செய்தியை சஹீஹ் புகாரினுடைய 1269வது நபிமொழியாக பார்க்க முடிகிறது. அதே போன்று அடுத்த 70 தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, நோன்பு சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பை சம்பந்தப்படுத்தி நபி அவர்கள் சொன்ன வார்த்தை சஹீஹ் புகாரி 2840வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒருவர் ஒரு நோன்பு வைப்பாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒருவர் ஒரு நோன்பு வைப்பாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார் 70 ஹரீஃபா, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தில் இருந்து தூரப்படுத்தி விடுகிறான் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள். இதை 70 ஆண்டுகள் தூரப்படுத்துறதுங்கிறது ரெண்டு விதமான கருத்து நமக்கு வைக்க முடியும். எப்படி கருத்து வைக்க முடியும்? இப்போ ஒரு நபருக்கு அல்லாஹ் நரகத்தை முடிவு எடுத்துட்டான், அவன் செஞ்ச பாவத்தை காரணம் வச்சு நீ ஒரு 10,000 வருஷம் நரகத்துல கடன் கூட ஒரு பேச்சுக்கு முடிவு எடுக்கிறான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு அதுல 70 வருஷம் கிடக்குது கழியுது ஒரு நோன்புக்காக, அப்படி ஒரு அர்த்தமும் வைக்க முடியும். இன்னொன்னு 70 ஆண்டுகள் எப்படி வைக்க முடியும்னு கேட்டா, நரகத்துடைய தூரத்தை கணக்கு வைத்து கூட அந்த அர்த்தம் வைக்க முடியும். மொத்தத்தில் 70 வருஷம், அது அவருடைய நரக வாழ்க்கையில் 70 ஆண்டுகள் குறைக்கப்படுதா, அல்லது
நரகத்தின் நடுமையத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தப்படுகிறாரா என்பதை அல்லாஹ் அறிவான். ரசூலுல்லாஹ் நமக்கு அதை சொல்லல. ஏதோ ஒரு வகையில் அந்த 70 ஆண்டுகள் அவருக்கு ஒரு பாவத்திற்கான பிராயச்சித்தமாக மன்னிப்பாக வழங்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பு வச்சா அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு வைப்பது என்பது உங்களுடைய, அதாவது அந்த வைத்த நபருடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரப்படுத்துகிறான். இதுல என்ன கேள்வி வரும்னா, அல்லாஹ்வுடைய பாதைன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை யுத்த களத்துல போய் நோன்பு வைக்க சொல்றாங்களா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேள்வி வரும். அப்படி ரசூலுல்லாஹ் அந்த காரியத்தை சொல்லி இருந்தாங்கன்னா யுத்த காலத்துல நோன்பு வைக்கிறது தடுத்திருக்க கூடாது. நபி தடுக்கவும் செஞ்சாங்களா இல்லையா? தடுத்திருக்கிறாங்க, நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பயணத்தில் இருக்கிறீங்க நோன்பு விட்டுருங்கன்னாங்க. அப்ப இது அல்லாஹ்வின் பாதைனா இது எல்லா நோன்பையுமே குறிக்கும்னதுக்கு அர்த்தம். மொத்தத்துல நோன்புக்கான கூலி. நோன்பு என்பது அல்லாஹ்வின் பாதை தானே, அதுவே இறைவனுடைய பாதையில் செயல்படக்கூடிய ஒரு காரியம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நோன்புக்கு கூலி. நீங்க ஃபர்ல் வச்சாலும் சரி, சுன்னத்து வச்சாலும் சரி, நஃபீல் வச்சாலும் சரி, ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் வச்சாலே நம்ம அல்லாஹ்க்கு தான் வைக்கிறோம். ஒரு நோன்புக்கு அல்லாஹ் பிராயச்சித்தமாக என்ன செய்யறான்னு கேட்டா, 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை, அவருடைய சரீரத்தை நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரப்படுத்துகிறான் என்பதை இந்த நபிமொழி வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று 70 அல்லாஹ் குறிப்பிட்ட இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, சஹீஹ் புகாரினுடைய 3265வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸான் மின் நாரி ஜஹன்னம. இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற கொடிய நெருப்பு இருக்குது, இது நரக நெருப்போடு ஒப்பிடும் பொழுது 70 ஒரு பங்கு. நம்ம உலகத்தில் பயன்படுத்துறது அடுப்பு நெருப்பு இருக்குல்ல, அதுல லேசில் கை வைக்க முடியாது. கை வச்சாலோ அல்லது உடலில் பட்டாலோ எரிந்து அழிஞ்சிருவோம், நாசமா போயிருவோம். நம்முடைய உயிரை அது பறிச்சிரும். உயிர் போதுங்கிறத தாண்டி கொடிய முறையில் மரணம் வரும். சாதாரண மரணம் கிடையாது, தூக்கத்தில் மௌத்து, ஆக்சிடென்ட்ல மௌத்துங்கிற மாதிரி இல்லை. அந்த உயிர் போற வரைக்கும் படாத பாடுபட்டு மௌத்தாகும். அப்ப மிகப்பெரிய ஒரு கொடிய நெருப்பு தான் அல்லாஹ் உலகத்தில் நமக்கே கொடுத்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக நெருப்பு இருக்குத, இது மாதிரி 70 மடங்கு அல்லாஹ் அதை பெருசாக்குவானாம். 70 மடங்கு பெருசு. நரகத்தினுடைய ஒவ்வொரு கரிக்கங்கும், ஒவ்வொரு கரிக்கட்டையும், ஒவ்வொரு கங்கும் எப்படி இருக்குமா, உலக நெருப்பை போன்று 70 மடங்கு அது பெரிதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீழ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்கானத்துல காஃபியா, உலக நெருப்பே போதுமே அடியானை வேதனைப்படுத்த, இதை வச்சாலே அவன் செத்துருவான், சுண்ணாம்பா போயிருவான், அவன் படாத பாடு துன்பப்படுவான். உலக நெருப்பை கொடுத்தாலே போதுங்கிற அளவுக்கு அந்த நெருப்பு இருக்கு. எரிமலையில தூக்கி ஒருத்தனை போட்டு அவன் தப்பிச்சு வந்துருவானா? வரமாட்டான். நெருப்பு குண்டத்தை வளர்த்து ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டு அவன் வெளியே வந்துட முடியுமா? தப்பிச்சு வர முடியாது. ஒருவேளை தப்பிச்சு வெளியே வந்தா வாழவாது முடியுமா? அவனால வாழவும் முடியாது. உலக நெருப்பே ஒரு அடியானை துன்பப்படுத்துவதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு போதுமா இருக்குது. இதையும் அல்லாஹ் 70 மடங்கு பெருசாக்கணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமா உண்மைதான், இதுவே ஒருத்தனை துன்பப்படுத்த போதும் தான் என்றாலும் அல்லாஹ் ஒவ்வொரு கண்களையும் அந்த 70 மடங்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அவ எவ்வளவு கொடுமையாக நரகவாசிகளை தண்டிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். உலக நெருப்பை போன்று அது ஒவ்வொரு கண்களை 70 மடங்கு தெரியும். ஒரு கண்களை நீங்க எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறீங்களோ 70 மடங்கு பெரிய வேதனையை நாளை மறுமையில் அந்த அடியார் நரகத்திலே அனுபவிப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லித் தருகிறார்கள். இதில் 70ங்கிற வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று நரகம் தொடர்பாக இன்னொரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய 5464வது நபிமொழி. இது நரகம் தொடர்பாகவே நிறைய 70 வருது. சகோதரர் சொன்ன மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 70 முழம் சங்கிலிகளால் நரகவாசிகள் பிணைக்கப்படுவார்கள் ஒரு செய்தி வருது. ஹதீஸ்ல நிறைய 70 வருது. எப்படிலாம் வருதுன்னு கேட்டா, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை சொர்க்கத்தை மக்ஷர்ல கொண்டு வந்து நிறுத்துவான். நீங்க திருக்குர்ஆனில் பார்க்கலாம், சூரா தக்வீர், இத ஷம்சு குவ்விரத் வ இதன் நுஜுமுன் கதரத் என்கிற அந்த அத்தியாயத்தை தொடர்ச்சியா பார்த்தா, வ இதல் ஜஹீமு சுஇரத் வ இதல் ஜன்னத்து உஸ்லிஃபத் அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நரகம் கொளுத்து விட்டு எரியப்படும் போது அல்லாஹ் கொளுத்தி விடுவான் நரகத்தை மறுமை நாள்ல. சொர்க்கத்தை பார்ப்பவருக்கு அருகிலே கொண்டு வந்து வைப்பான். அப்ப நரகமும் வரும், சொர்க்கமும் வரும். நரகம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமினுடைய 5464வது நபிமொழி.
நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமை நாளில் நரகத்தை சுற்றி அல்லாஹ் ஒரு 70,000 சங்கிலிகளை பிணைச்சு வச்சிருப்பான், கெட்டி போட்டுப்பான். அது ஒரு உலகம், தனி ஒரு பிரபஞ்சம் அது நரகங்கிறது. அந்த உலகத்தை சுத்தி அந்த இருள் நிறைந்த கொடுமை நிறைந்த அந்த வாழ்க்கையை சுத்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மூல முடுக்கள் எல்லாம் சங்கிலி கட்டி இருக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி சங்கிலி அது கிடையாது. நம்ம சங்கிலி பார்த்துருக்கிறோம்ல, நம்ம பார்த்ததுலே ஒரு பிரம்மாண்டமான சங்கிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மனுஷன் பார்த்ததுலே அப்படின்னா இந்த கப்பல்ல நங்கூரத்தை போடுறதுக்கு ஒரு சங்கிலி வச்சிருப்பாங்க. அது உண்மையில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், லேசில் தூக்கலாம் முடியாது. எந்த அளவுக்குன்னா சங்கிலி தூக்குறது இல்லை, சங்கிலியினுடைய ஒரு கொக்கிய தூக்க கூட தூக்க முடியாது, அந்த அளவுக்கு கனமான இரும்பு பொருள். அப்படியான சங்கிலிகளை எல்லாம் நம்ம மனிதர்கள் பார்த்திருக்கிறோம். இது மாதிரி அது இருக்காது. எப்படி இருக்காது? மனிதர்கள் பார்த்த சங்கிலி கிடையாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா 70,000 சங்கிலி இருக்குது சுத்தி. ஒரு சங்கிலியை தூக்க 70,000 மாணவர்கள் வருவாங்க. ஒரு சங்கிலியை தூக்க அவங்க மொத்த பேரும் வந்து அதை ஒருத்தர் வந்து தூக்க முடியாத. ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மாணவர்கள் வந்து பிடிப்பாங்க. ஒரு சங்கிலிக்கு 70,000, அடுத்த சங்கிலிக்கு 70,000, அடுத்த சங்கிலிக்கு 70,000, இப்படி எத்தனை 70,000? 70,000 சங்கிலிகளுக்கு 70,000 மாணவர்கள். ஒவ்வொரு சங்கிலிக்கும் இவ்வாறு மாணவர்கள் இருந்து, ஒரு சங்கிலிக்கு ஒருத்தர் இல்லை, அப்படி 70,000 சங்கிலிக்கு மொத்தம் 70,000 பேர். ஒரு சங்கிலிக்கு 70,000 பேர். ரெண்டாவது சங்கிலிக்கு இன்னொரு 70,000, அப்ப 1,40,000 ஆயிடுச்சா? மூணாவது சங்கிலிக்கு இன்னொரு 70,000, 2,10,000 ஆச்சா? இப்படியே ஒவ்வொரு சங்கிலிக்கு 70,000 நபர்களாக வந்து அதை பிடித்து இழுத்து கொண்டு நரகத்தை அந்த மக்ஷருடைய திடலிலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வானவர்கள் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. வானவர்கள் மனுஷ உருவத்தில் இருப்பாங்க, ஒரு 6 அடி 7 அடியில் இருப்பாங்க, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் வானவர்கள் தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. மறுமை நாள்ல அர்ஷ சுமந்துகிட்டு வருவாங்க. தன் மீது 8 வானவர்கள், அதாவது 8 வானவர்கள் தங்கள் மீது அர்ஷை சுமந்த நிலையில மறுமை நாள்ல வருவாங்க. அந்த 8ல ஒரு வானவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வானவர் தோற்றத்துக்கு அவருடைய காது சோனையில் இருந்து தோல் புஜம் வரை அவருக்கு காது இருக்கு போல ரசூலுல்லாஹ் தான் குறிப்பிடுறாங்க. அவருடைய காதின் கீழ்ப்பகுதி நுனியில் இருந்து தோல் புஜம் வரை அவருடைய இந்த பகுதி, இது ஒரு ஜான் கூட வராது. அப்படித்தானே? நம்ம கணக்குப்பட்ட ஒரு ஜான் வராது. நம்ம ஒரு ஜான் வச்சா காதை தாண்டிரும், ஒரு ஜான் கூட வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 700 ஆண்டுகள் பயணிக்கிற தூரம் நாங்க இந்த தோல் புஜத்திலிருந்து அந்த காது போறதுக்கு. அப்ப வானவர்கள் இழுத்துட்டு வராங்க, ஒவ்வொரு சங்கிலி 70,000 பேர் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அது எது சாதாரண ஒரு 10 வீடு சைஸுக்கு இருக்கும் போல நினைச்சிடக்கூடாது. அது பிரம்மாண்டமான ஒரு உலகம், அதுவே தனி உலகம். அதை அவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப இதுலயும் ரசூலுல்லாஹ் வந்து 70ங்கிற வார்த்தை, 70,000 சங்கிலி, 70,000 மாணவர்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு 70,000 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே நரகம் தொடர்பாக. அது என்ன 70,000 என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு முறை சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று வானத்துல ஒரு சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் திடீரென்று வானத்துல ஒரு பிரம்மாண்டமான சத்தம் கேட்குது. அது நபிக்கு தான் கேட்குது, சஹாபாக்கள் கேட்கல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, வானத்துல இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நரகம் என்பது அது ஒரு படுகொலி. கதவுகள் இருக்கும் கீழே, அதுக்கு 8 கதவு அல்லாஹ் வச்சிருக்கான், 7 கதவுகளை வைத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு 8 கதவுகள், நரகத்திற்கு 7 கதவுகள் என்று இருக்கிறது. கதவுகள் வழியாக போகக்கூடியவர்களும் உண்டு. மேல சிராத்துன்னு பாலத்தை போட்டு வச்சிருக்கிறான், அந்த பாலத்து வழியா போய் கீழே விழக்கூடியவங்களும் உண்டு. ரசூலுல்லாஹ் அந்த நரகத்தின் ஆழத்தை சொல்றாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி நரகத்தின் மேல்மட்டத்தில் இருந்து ஒரு பாறை ஒன்று கீழே விழுந்துச்சு. 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் அதனுடைய அடிப்பகுதி அது அடைந்திருக்குதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பொருளுடைய வேகம் எப்போ அதிகமாகும் அப்படின்னா மேல இருந்து கீழே வரும்போது அதிகமா இருக்கும், ஈர்ப்பு விசை. அது கடகடன் சீக்கிரத்தில் வந்து சேர்ந்துரும். தூக்கி போடும் போது இருக்கிற வேகத்தை விட மேல இருந்து கீழே வர்ற வேகம் எப்படி இருக்கும்? மிக வேகமாக இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விழுந்தது வந்து ஒரு மயில் இறகு கிடையாது, அது கோழி இறக்க மாதிரி ஒரு காரியம் கிடையாது. அது மெதுவா அப்படி ஆடி அசைஞ்சு வந்து விழறதுக்கு விழுந்தது என்னது? ஒரு பெருங்கொண்ட ஒரு பாறை விழுது, கடுமையான வேகத்துல வரும். எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்குது? 70 வருஷம். நீங்க கணக்கு போட்டு பார்த்தா ஏறத்தாழ 840 மாதங்கள் வரும். வாரக்கணக்கு நாள் கணக்குன்னு வச்சா அது ஆயிரக்கணக்கு பல்லாயிரக்கணக்கான நாட்களை கொடுக்கும். அப்ப அவ்வளவு நாள் விழுந்துச்சு 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 இன்னைக்கு தான் வந்து அதனுடைய அடியை சேர்ந்திருக்கிறது. நரகம் என்பது அவ்வளவு பெரிய படுகொலி. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அந்த படுகொலி நிரப்பப்படும். நாங்க அவ்வளவு பெரிய படுகொலி அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நிரப்பிடுவோம்.
அடியார்களை போட்டு, படைப்புகளை போட்டு, மனித ஜின்களை அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய நரகவாசிகளை போட்டு அந்த படுகொலி அல்லாஹ் நிரப்பிடுவான். அப்போ நிரம்பாது. பிறகு அல்லாஹ் தன்னுடைய கால்களை வைத்து அந்த நரகத்தை நிரப்புவான் என்று சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதுலயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 ஆண்டுகள், 70 என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடந்த வேற 70 என்று தொடர்பாக வரக்கூடிய மறுமை தொடர்பான இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம். சஹீஹ் புகாரி 6532வது நபிமொழி. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஅரகுல் நாசு யௌமல் கியாமத்தி ஹத்தா யذهب அரகுஹும் ஃபில் அர்தி 70 திராஅன். மறுமை நாளில் அடியார்களிடம் இருந்து வேர்வை சுரக்கும். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, சிலருக்கு கிரண்டை கால் வரை வேர்வை இருக்கும், சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு தொடைப்பகுதி இடுப்பு வரை, சிலருக்கு நெஞ்சு வரை, சிலர வேர்வை முக்கிரும். பாவத்துக்கு ஏற்றவாறு அந்த வேர்வைகள் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். மொத்தத்திலே வேர்வை இவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பூமிக்கு கீழே வேர்வை உள்ள இருக்குது. போன வேர்வை நிலத்தடி நீர் எப்படி உள்ள தங்கும், அந்த மாதிரி வேர்வையே உள்ள ஆல்ரெடி தங்கி இருக்கு. அதுக்கு மேலதான் இவ்வளவு இருக்கு. முக்கிற அளவுக்கு வேர்வை இவ்வளவுதான் வேர்வை நினைச்சிடக்கூடாது. பூமிக்கு கீழே ஆல்ரெடி வேர்வை கொஞ்சம் போயிருக்குது. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூமிக்கு கீழேயே 70 முழம் அளவிற்கு வேர்வைகள் ஆல்ரெடி உள்ள சேமிப்புல இருக்கு. மனிதர்கள்ட்ட இருந்து வெளிவர வேர்வை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூமிக்கு கீழே 70 முழம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கு மேல கிரண்டைக்கால், அதுக்கு மேல முட்டுக்கால், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, நெஞ்சு பகுதி, மூக்கு, அவனுடைய தலையும் மறைக்கிற அளவிற்கு வேர்வைகள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல 70 முழம் என்கிற வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சஹீஹ் புகாரினுடைய 6532வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் கனவு தொடர்பாக ஒரு செய்தி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமினுடைய 2265வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அர்-ருய்யா ஸாலிஹா, நல்ல மனிதர்கள் காணக்கூடிய நல்ல கனவு ஆகிறது, ஜுஸூ மின் 70 ஜுஸஅன் மினல் நுபுவா, நுபுவத்தினுடைய 70 ஒரு பங்கு. நான் நுபுவத்தில் எத்தனை பங்கா? அதாவது நபிமார்கள் பார்க்கக்கூடிய நல்ல கனவு இருக்குது, அது வஹி செய்தி. அல்லாஹ் சமுதாயத்திற்கான நேர்வழியை சொல்லி தருவான். நபியே இதை செய்யுங்க, இப்படி நடங்க, இதை சொல்லி கொடுங்க, இப்படி மறுமை நடக்கும், எதிர்காலத்தில் நடக்க போதுன்னு அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்லுவானே, அது நுபுவத். அது யாருக்கு தான் வரும்? நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் அல்லாஹ் தரமாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல மனிதர்கள் காணக்கூடிய சாலிகான மனிதர்கள், அல்லாஹ்வின் மீது அச்ச உணர்வோடு, வழிபாடுகள் தொடர்போடு, ஈமானிய சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் காணக்கூடிய நல்ல கனவு இருக்குது. அவர்களுக்கு கூட கெட்ட கனவு வரும், கெட்ட கனவுல நுபுவத்துல வராது. நல்ல மனிதர்கள் காணக்கூடிய நல்ல கனவாகிறது நபிமார்களுடைய அந்த நுபுவத்தின் 70 ஒரு பங்கு. யாருக்காவது நம்ம சாலிகான செயல்களை செய்து ஈமானிய தொடர்போடு இருந்து நமக்கு ஒரு நல்ல கனவு வந்தா அது அல்லாஹ் தரக்கூடிய நற்செய்திங்கிறத காட்டுது. வகை செய்தி பொய்யாகாதுல்ல, நுபுவத்து பொய்யாகுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லிட்டு அது பொய்யாகுமா? இன்னைக்காது பொய்யாகாது. ரசூலுல்லாஹ்க்கு வந்து என்ன, பத்ர் யுத்தத்தை அல்லாஹ் கனவுல காட்டியிருக்கிறான். எத்தனையோ பல சம்பவங்கள், எதிர்கால சம்பவங்கள் அல்லாஹ் கனவுல காட்டியிருக்கான், அதை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறான் பின்னாடி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல மனிதர்கள் காணக்கூடிய நல்ல கனவு. நமக்கு நல்ல கனவு வந்தா என்ன கனவுன்னு வரும்? நம்ம பிள்ளைகளை பத்தி, மனைவி பத்தி, ஊர் மக்களை பத்தி வராது. ஊர் மக்களுக்கு ஒரு பள்ளியாசல் கட்டி கொடு அப்படிலாம் வராது. அது மாதிரியான அவசியங்கள் தேவையும் இருக்காது. நம்ம குடும்பம் சார்ந்து நமக்கு தேவையான கனவு வரும். பிள்ளைங்களை பத்தி, மனைவியை பத்தி, தாய் தந்தையை பத்தி, நம்மளை பத்தி, இது மாதிரியான கனவுகள் நமக்கு வரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இது நுபுவத்துல 70 ஒரு பங்கு என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். சஹீஹ் புகாரி 6307வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று சொல்லுகிறேன். நபி சொல்றாங்களா? எத்தனை முறை? ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக நான் சொல்லுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹிங்கிற அந்த வார்த்தையை நபி அவர்கள் 70 சொல்லல, 70க்கு மேல, அது 70 தாண்டி 80 போலாம், 100 போலாம், 1000 போலாம், எத்தனையோ போலாம். ஒரு நேரம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கூடுதலா சொல்லுவாங்க, ஒரு நேரம் 70க்கு நெருக்கத்தில் சொல்லுவாங்க. ஆனால் 70க்கும் அதிகமாக நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று சொல்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்,
இறைவனிடத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன், வாத்தூபு இலைஹி அவனிடத்தில் நான் மீளுகிறேன், என்னுடைய எல்லா தவறுகளை விட்டு பரிசுத்தம் அடைவதற்கு நான் அவனிடத்தில் தௌபா தேடுகிறேன், மீளுகிறேன் என்பது இதற்கான அர்த்தம். அப்ப ரசூல்லா ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பதை பார்க்க முடியுது. இதே வேற செய்தியில பார்க்கும்போது 100 என்று வருது. யா யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுங்கள், ஃபஇன்னி அத்தூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அது என்ன வார்த்தைன்னு வரல, மொத்தத்தில் மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன்னா அதுல வருது. இதுல என்ன வார்த்தைன்னு வருது, என்ன வார்த்தையா? வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்கிற வார்த்தையை நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான நேரங்களில் இடங்கள்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், முறைகள் நான் கேட்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இத்தனை செய்திகள் நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து மறுமையினுடைய அடையாளம் தொடர்பாக ரசூலுல்லாஹ் ஒரு 70ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சஹீஹ் முஸ்லிம் 5643வது நபிமொழியாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாளை மறுமை நாள்ல தஜ்ஜாலை பின்தொடர்ந்து ஈரான் தேசம் அஸ்பஹா என்ற அந்த இடத்தில் இருந்து யூதர்கள்ல ஒரு 70,000 பேர் தஜ்ஜாலுடைய படைகள்ல வந்து சேருவாங்க. அதுல 70ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதால் அந்த தகவலை நம்ம உங்களுக்கு சொல்றோம். தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் யாரோட யுத்தம் செய்ய போறான்னா முதல்ல மனித குலத்தோடு ஈமானி உணர்வோடு யுத்தம் செய்ய போறான். அவனுடைய 40 நாள் அவனுக்கு கடக்கும். 40வது நாள் முடியும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு சண்டை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய கதையை முடித்து விடுவார்கள். இது நமக்கு தெரிந்த நிகழ்வு. கண்டிப்பா அவன் சாகத்தான் போறான். எந்த அளவுக்கு சாவான்னு கேட்டா, ஈசா நபியை பார்த்த உடனே தஜ்ஜால் உருக ஆரம்பிச்சிருவான். அதான் அந்த பயம், கடுமையான மனவேதனை, பயத்துக்கு போயிருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா நபி கொல்லலைனாலே அவன் பயத்திலே அவன் செத்துருவான். ஈசா நபி கொல்லலைனாலே அவன் பயத்திலே செத்துருவான். ஆனா விட மாட்டாங்க. ஈசா நபி தன்னுடைய ஆயுதத்தால் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று சொன்னாங்க. இப்ப தஜ்ஜால் வந்து தனி ஒரு மனுஷனா நின்று சமுதாயத்தை அவன் ஃபேஸ் பண்ண போறது இல்லை. அவனுக்கு படைகள் உண்டு. யார் அந்த படைகள்னா, ஒரு 70,000 யூதர்கள் ஒன்று திரளுவார்கள். யூதன் 70,000 பேரா இருக்கிறான். இப்ப கணக்குப்படி பார்த்தா ஒரு 2 கோடி தாண்டி இருக்கிறான். 2 கோடி எங்க இருக்கு, 70,000 எங்க இருக்கு? அப்ப மொத்த பேர் வந்திருக்கணும்ல. அப்ப உண்மையான யூதன் 70,000 பேர் தான் இப்ப இருப்பானே இல்லவோ. ஒன்னு யூதர்கள் அழிஞ்சிருக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற யூதர்கள் எண்ணிக்கை இருந்தா கூட இவர்கள் யாருமே உண்மையான யூதர்களாக பார்க்கப்பட மாட்டார்களோ என்னவோ. யூத படைகள் எல்லாரும் வந்திருக்கணும். 2 லட்சம் பேர் வந்து நிக்கணும், 2 கோடி பேர் வந்து நிக்கணும் தஜ்ஜாலுக்கு சாதகமாக. ஆனா வரது எத்தனை பேர் தான் வருவாங்க? 70,000 பேர் வருவார்கள் ஈரான் தேசத்தில் இருந்து. ரசூலுல்லாஹ் ஒருவேளை பாலஸ்தீனத்தை தான் இந்த வார்த்தையை கொண்டு சொல்றாங்களா, அஸ்பஹா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வே அறிவான். 70,000 யூதர்கள் தஜ்ஜாலுக்கு படை வீரர்களாக, போர் வீரர்களாக பின்தொடர்வார்கள். அவன் தஜ்ஜால் வந்து அந்த 70,000 பேரை வச்சுட்டு தான் உலகம் முழுக்க சொத்துவான். அவன் காலடி படாத இடம் பூமியில் எங்கேயுமே இருக்காது. எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களையும் சந்திச்சிருவான். அவனை சந்திக்காத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வாழ்ந்தா தஜ்ஜாலை பார்த்து தான் ஆகணும். அவன் வந்து பார்ப்பான், கண்டிப்பா நம்மளை தேடி கண்டுபிடிச்சு வந்துருவான். அவன் ஈமானிய உணர்வை அதை நாசப்படுத்துவதற்கான சேட்டைகள் அவன் ஈடுபடுவான். அதை நபி சொல்றாங்க. அப்ப இதுல 70,000 பேர் என்று சொல்றாங்க. இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், யூதர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அந்த ஆன்டி கிறிஸ்ட் என்ற கள்ள தீர்க்கதரிசி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, முஸ்லிம்கள் நம்பக்கூடிய தஜ்ஜாலை. அது அவன் பேரை வச்சுக்கிட்டது என்னது? கிறிஸ்துக்கு எதிரானவர், இயேசுவுக்கு எதிரானவர், ஈசா நபிக்கு எதிரான ஒருவர் வர இருக்கிறார். ஆன்டி கிறிஸ்து என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. லூசிபர் என்ற கடவுளை வணங்கக்கூடிய அந்த யூத மத கொள்கையில உள்ள மக்கள் இன்ன வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆன்டி கிறிஸ்து வருவாரு, வந்தாருன்னா நம்ம யூதர்களை முழு உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில இப்போ வரைக்கும் இருக்கிறான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப ரசூலுல்லாஹ் இது மறுமை நாளினுடைய அடையாளம் தொடர்பாக சொல்கிறார்கள். 70,000 பேர் வருவார்கள். அதாவது எந்த அளவிற்கு என்றால், அந்த 70,000 பேருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குமா. தயாலிசா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை கோடு போடப்பட்ட ஆடையைத்தான் அந்த 70,000 பேருமே அணிந்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இது என்ன கருத்தை ரசூலுல்லாஹ் மொழிகிறாங்க? அது உண்மையிலே அந்த நேரத்தில் நடக்கிற நிகழ்வுகள் என்னங்கிறது அல்லாஹ் அறிவான். அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய மக்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். நான் வாழ்ந்தா நமக்கு தெரியும். மற்றபடி அது கூடுதலான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. தஜ்ஜால் வரும்போது அந்த தஜ்ஜாலுக்கு 70,000 பேர் துணையாக யூதர்கள் நிற்பார்கள் என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு செய்தி நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக இறுதியான ஒரு செய்தியாக 70,000 தொடர்பாக ஒரு செய்தி நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய முழுசா முடிச்சு
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரி 6472வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்றாங்க, அனிப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யதுகுலுல் ஜன்னா மின் உம்மத்தி 70,000 பிகைரி ஹிசாப். நாளை மறுமையில் எந்த விதமான கேள்வி கணக்கு அற்ற நிலையில் 70,000 பேர் சொர்க்கம் நுழைவார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ் தெளிவா அதை உடைச்சிட்டாங்க. நீங்க மத்த எல்லா உம்மத்தையும் சேர்த்துக்கூடாது, மத்த எல்லாத்தையும் உம்மத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா நபிமார்கள் அந்த 70,000 பேர் அடைச்சிருவாங்க. அப்படித்தானே? மற்ற எல்லா உம்மத்தையும் இப்ராஹிம் நபி உம்மத்து, மூசா நபி உம்மத்துன்னு எடுத்துக்கிட்டா நபிமார்கள் அது 70,000 பேர் போதுங்கிற அளவுக்கு இருக்கும். நம்மளாம் அந்த லிஸ்ட்ல வரவே மாட்டோம். சஹாபாக்களே வருவாங்களாங்கிறது ஆச்சரியமாயிரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இந்த உம்மத்துல இருந்து ஒரு 70,000 பேர் நாளை மறுமை நாள் எங்க போவாங்க? சொர்க்கம் நுழைவார்கள். கேள்வி கணக்கு அற்ற சொர்க்கம். மறுமையினுடைய ஒட்டுமொத்த ஹார்ட் பீட்டு விசாரணை தான். விசாரணைன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், மறுமை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மறுமை ஏன் பயப்படணும்? அவசியமே இல்லையே. அல்லாஹ் சொல்றான், வத்தக்கு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ்ங்கறான். மறுமை பயந்துக்க. ஏன் பயப்படணும் தெரியுமா? அல்லாஹ்வை நீ பார்க்க போற நாளுங்கறான். அந்த மறுமைக்கான ஒட்டுமொத்த அச்ச உணர்வுக்கு காரணமே அல்லாஹ் முன்னாடி போய் பதில் சொல்ல போறோம். அவன் நம்ம விட மாட்டான். எந்த இது ஒண்ணும் அழுப்பி தப்பிக்க முடியாது. சட்டத்துல ஓட்டையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் கிட்ட வந்து சமாளிக்க முடியாது. அப்ப நீதியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய ரப்பு கிட்ட போய் என்னத்தை பேச? அதுதான் அந்த மறுமையினுடைய எல்லா மனிதர்கள் பயந்து நிக்க காரணம். இப்ராஹிம் நபி 3 போய்க்கு நிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பழத்துக்கு போய் நிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தான் வாழ்க்கையில செய்த தவறுகளை நினைச்சு நிக்கிறாங்க. மூசா நபி இஸ்லாத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை நினைச்சு நிக்கிறாங்க. அப்ப இவங்க நல்லோர்களாக இறைச்சவாதிகளாக வாழ்ந்த மக்களுக்கு விசாரணை நினைச்சு பயம் வருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இந்த உம்மத்துல மட்டும் ஒரு 70,000 பேர் அல்லாஹ் தேர்வு செய்வான். அந்த 70,000 பேருக்கு விசாரணை கிடையாது. மறுமையில எந்திப்பாங்க, அல்லாஹ் முன்னாடி நிப்பாங்க. அந்த மக்கள் கூட்டமா நிப்பாங்க. 50,000 வருஷம் அது நிப்பாங்க. விசாரணை முடியும், அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவங்க விசாரணையில அல்லாஹ் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டா. தொழுதியா, நோன்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, யுத்த காலத்துல ஈடுபட்டியா, பொறுமையா இருந்தியா அப்படின்னு எதையுமே கேட்க மாட்டோம். எந்திரிச்சாச்சா, அல்லான்னு கொண்டாரு ஓரமா நில்லுங்க, நின்னாச்சா போய் சொர்க்கம் போகணும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், சாதாரண காரியம் கிடையாது. அந்த 70,000க்கு தலைவரா யார் இருப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ் நிப்பாங்க. நபி அவர்கள் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. இந்த 70,000 பேர் சொர்க்கத்துக்குள்ள வாசப்படியில ஏறி ஒரே அணிகளாக உள்ளே நுழைவார்கள். நாங்க ரசூலுல்லாஹ் இதுல வந்து சில அறிவிப்புல மட்டும் 70,000 இல்ல 7 லட்சம்னு ஒரு செய்தி வருது. எத்தனை பேரு? 70,000 இல்ல 700,000. 70,000 700,000 ஆக்கினா எத்தனை பேரு? 7 லட்சம். ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. 700,000 என்றும் வருது, 70,000 வருது. அல்லாஹ் அறிவான். அது ஒருவேளை அறிவிப்பாளர்கள் கூட குறைய சொன்ன வார்த்தைகளாக கூட இருக்கலாம். 70,000 அல்லது 700,000 அது இருக்கும் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்துல் ஹமீத், அப்ப இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தராங்க. 70,000 பேர் நாளை மறுமை நாள்ல கேள்வி கணக்கற்ற சொர்க்கம் போவாங்க. அது ஒரு விலாவரியான ஒரு செய்தி. யார் அந்த 70,000 பேர் என்றால், அவர்கள் நாளை மறுமை நாள்ல வந்து எந்த விதமான சகனங்களை பார்க்காதவர்கள், நோய் காரணங்களால் தங்களை சூடிட்டு கொள்ளாதவர்கள், அதே போன்று வந்து அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர், உக்காஷா என்று அழைக்கிற ஒரு நபித்தோழர், அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 70,000த்துல நான் ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன், கொஞ்சம் துவா செய்ய முடியுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, இறைவா அந்த 70,000த்துல ஒருவராக இவரை நீ ஆக்கு. கேட்டுட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, உக்காஷாவே அந்த 70,000த்துல நீங்களும் ஒருத்தர் ஆயிட்டீங்கன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட தைரியமாக மௌத்தாகணும் அப்படின்னா இந்த உம்மத்துல நபிமார்களுக்கு அடுத்து அவர் தான் மௌத்தாகணும், நபிக்கு அடுத்து. அப்படித்தானே? மற்ற நிறைய பேருக்கு சொர்க்கம் உறுதி ஆயிடுச்சு, அதுல மாற்றம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு 8 வாசல் திறக்கப்படும் சொர்க்கத்துல. உமர் ரலியல்லாஹு சொர்க்கத்துல மாளிகைலாம் எழுப்பப்பட்டாச்சு. அப்படி எல்லா நபி தோழர்களுக்கும் பெரும் பெரும் பாக்கியம் இருக்கு. இவருக்கு என்ன பாக்கியம்? நான் பாவமே பண்ணாலும் சரி என்ற அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்க மாட்டாங்கிறத தாண்டி மறுமையை தன்னை என்ன பண்ணிடலாம், நேர சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துடலாம். அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர் உக்காஷாங்கிற நபித்தோழர். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு முறை துவா செய்ய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தா அதை உக்காஷா தட்டி பறிச்சிட்டார். இன்னொரு நபித்தோழர் எந்திக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அந்த 70,000த்துல ஒருத்தரா இருக்க விரும்புறேன், எனக்காண்டி துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபகக உக்காஷா, உக்காஷா உங்களை முந்தி விட்டார், முடிஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. அந்த ஒருத்தருக்கு வாய்ப்புன்னு உக்காஷாக்கு தெரியாது. அவர் சும்மா கேட்டு பார்ப்போமே, இந்த கல்லை கொண்டு அடிக்கிறது, வரட்டுமே மாங்கா வந்தா உண்டு தானே அப்படின்னு ட்ரை பண்றது. அவர் அப்படி ட்ரை பண்ணார். அல்லாஹ்வின் தூதரே எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு. துவா தான் செய்ய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? நற்செய்தி சொல்லிட்டாங்க, 70,000த்துல நீங்க ஒருத்தர்.
சஹாபாக்களுக்கு ஆர்வம் கொள்ளல, ஆக நம்ம கிட்ட நமக்கு கிடைக்கும் போல அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அந்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்க அது பெற முடியுமான்னு கேட்டு பெற முடியும், போராடி பெறணும், அல்லாஹ்வை சார்ந்திருந்து பெறணும். இவரை மாதிரி இந்த ஃப்ளூக்ல கிடைச்ச அந்த வாய்ப்பு, அதிர்ஷ்டத்தில் கிடைச்ச மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இதுவரை நபி அவர்கள் 70 என்று தொடர்பாக சொன்ன ஒரு செய்தி. கூடுதலாக ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு பெண்மணி, இந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. நபி அவர்கள் காலத்தில் ஒரு சஹாபி பெண், அவங்க என்ன செய்யறாங்க, விபச்சாரம் என்கிற குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டாங்க. நபி கிட்ட அவங்களே வாலண்டியரை ஒப்புக்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், தண்டனை கொடுங்க. அப்புறம் ரசூலா விரட்டி விடுறாங்க. இல்லம்மா நீ பண்ண மாட்ட, நீ அப்படிப்பட்ட பொம்பளை கிடையாது, நல்ல பொம்பளை, நீ ஏதாவது தப்பா நினைச்சிருப்ப, அது விபச்சாரம்னு சொல்லிட்டு வந்துருவேன், தப்பா யாரையாவது பார்த்திருப்ப, ஒரு தனிமையில சந்திச்சு, அது பாவம் தான், ஆனா தண்டனை பெறுற அளவுக்கு அது பாவம் கிடையாது, மன்னிப்பு தேடி திருந்துற பாவம் அது. நீ என்ன பண்ணு, மன்னிப்பு தேடிட்டு அல்லான்னு போன்ட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல விபச்சாரம் தான் நடந்துச்சு, அதுக்கு ஆதாரம் என்ன, என் வயிற்றுல ஒரு கரு வளருதுன்னாங்க. ஒரு ஆளை தப்பா நினைச்சாலும் கரு வளராது, ஒரு ஆள்கிட்ட தனியா நின்று பேசினா, தப்பான வார்த்தைகளை பேசினா கரு வளராது, தப்பு நடந்தாதான் கரு வளரும். அப்புறம் ரசூலுல்லாஹ் உணர்றாங்க, அப்ப விபச்சாரம் தான், தண்டனை கொடுக்கணும், ஒன்னு தண்டிக்கலாம், கருவை தண்டிக்கலாமா, தண்டிக்க முடியாது, போய் பிள்ளையை பத்திட்டு வந்துட்டாங்க. அவங்களும் போறாங்க, பிள்ளையை பத்தி கொண்டு வந்தாச்சு. பிள்ளையை பத்தா போதுமா, தாய்ப்பால் யாரு கொடுப்பா? ரசூலுல்லாஹ் காலத்துல செவிலித்தாய் மூலமா பால் கொடுக்கிற கலாச்சாரம் இருந்துச்சு. நபியே செவிலித்தாய் மூலமா குடிச்ச நபர் தானே, எவ்வளவு பேர் அந்த கலாச்சாரம் இருக்கதான் செஞ்சு. ரசூலுல்லாஹ் தான் பிள்ளை இப்ராஹிமை யார்ட்ட ஒப்படைச்சாங்க, செவிலித்தாய்ட்ட தான் ஒப்படைச்சாங்க. அப்ப நபி அப்படி பண்ணியிருக்கணும், ஆனா வாய்ப்பு கொடுக்குறாங்க, இல்ல நீ போ, நான் 2 வருஷம் பாலை கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாங்க. அந்த பெண்மணி 2 வருஷம் பாலையும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப அந்த பிள்ளைக்கு, 2 வயசான பிள்ளைக்கு பொறுப்புதாரிகளை நியமனம் செய்துவிட்டு, கார்டியனை நியமனம் செய்துட்டு ரசூலுல்லாஹ் கபரு குழி வெட்ட சொல்றாங்க. அந்த பெண்ணை உள்ள இறக்குறாங்க, கற்களை கொண்டு அடித்து அந்த பெண்ணை நபி அவர்கள் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய ரத்தம் என்ன ஆகுதுன்னா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆடையில பட்டுருச்சு. அடிக்கும் போது ரத்தம் தெரிச்சு, யார் ஆடையில, ஹாலித் ரலியல்லாஹு அவங்க ஆடையில பட்டுருச்சு. அப்ப ஹாலித் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என் மேல பட்டுருச்சுங்கிறாங்க. உண்மையிலேயே சஹாபாக்கள் மாதிரி ஒரு சமுதாயம் இனி வராது. அவங்க எவ்வளவு வெக்க உணர்வுல இருந்தாங்கன்னா, நம்ம விபச்சாரங்கிற வார்த்தையை பேசிடுறோம், அதுக்கு சார்ந்த சில நிகழ்வுகளை கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், பல மக்கள் நம்ம ஈடுபட்டுருவோம். ஆனா விபச்சாரி மேல உள்ள அந்த ரத்தம் கூட மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு வெக்க உணர்வுல ஈடுபட்டிருப்பாங்கன்னு பாருங்க. மற்ற பாவத்துக்காரங்களை கூட இவ்வளவு அவங்க உதாசீனப்படுத்தல. ஒருத்த மது வருதுனாலும் இவ்வளவு தள்ளி வைக்கல, வட்டி வாங்கணும்னு இவ்வளவு தள்ளி வைக்கல. விபச்சாரர்கள் அவங்க எவ்வளவு தள்ளி வச்சாங்க, வெக்க உணர்வுல அவங்க ஊறி திளைத்தவர்கள் அவர்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகளன் யா ஹாலித், ஹாலிதே நிதானமா இருப்பா. இந்த பெண் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடிட்டாங்க. எப்படிப்பட்ட மன்னிப்புனா, இவருக்கு கிடைச்ச அந்த மன்னிப்பை 70 பங்கு போட்டு 70 பேர் கொடுத்தா 70 பேர் சொர்க்கவாசி. இவருக்கு கிடைச்ச மன்னிப்பை இவர் ஒருத்தர் தான் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். இவர் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசி. அவர் வாங்கின செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வாங்கியாச்சு, மௌத்தாயாச்சு, கபருக்கு போயாச்சு, முடிஞ்சிருச்சு. இவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்திருக்கிறான். அந்த மன்னிப்பின் அளவை 70 பங்கு பிரிச்சு 70 பேருக்கு கொடுத்தா 70 பேர் சொர்க்கவாசி ஆயிரலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான மன்னிப்பை பெற்ற நபித்தோழியர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. வாங்க முடியட்டும், இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்பு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم ربنا اشهد ان لا اله الا الله
சரி, இதோட 70ங்கிறத டாபிக்கை முடிச்சிட்டோம். நம்ம எத்தனை 70ங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வேலையை பயானம் முடிச்சுட்டு போயிடும். இல்லை கேள்வியெல்லாம் நம்ம தனியாக வச்சுப்போம். சரி, இல்லை அப்படி செய்தி கிடையாது. சார் 73 நான் என்னன்னா 70,000 இப்படி மட்டும் தான் எடுத்தேன். இந்த 70 தாண்டி இது 73 74 அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்ம எடுக்கல. அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் வந்திருக்கும். நம்ம அப்படி எடுக்கல. சரி, இந்த 70ன்னு சொன்னதை மட்டும் சொல்லுங்க, எத்தனை வந்திருக்கும்? நான் கணக்கு பார்க்கல, ஒரு 10 12க்கு மேல வந்திருக்கலாம். சொல்லுங்க. நோன்பு வச்சா 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அவருடைய முகம் தூரமாக்கப்படுது. அடுத்து இங்க உலகத்தினுடைய நெருப்பு நரகத்தோடு கம்பேர் பண்ணும்போது 70 மடங்கு. இல்ல அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுன்னு சொல்லுங்க. மஸ்ஜித் மாமூர் என்ற பள்ளிவாசலில் 70,000 மாணவர்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறார்கள். வேற அவங்க ஆமா ஆழம், நரகத்தினுடைய ஆழம் வந்து ஒரு பாறை விழுந்து அந்த 70 ஆண்டுகளுடைய ஆழம். நாங்க வேற ரசூல்லா செய்த பாவ மன்னிப்பு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்பதை 70க்கும் அதிகமான முறையில் ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க. வேற தஜ்ஜாலோடு வரக்கூடிய படை வீரர்கள் 70,000 யூதர்கள். வேற ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. வேற மாமூர் சொல்லிட்டாங்க. புரிய நரகத்தினுடைய சங்கிலிகள் 70,000 சங்கிலி, ஒவ்வொரு சங்கிலியும் 70,000 மாணவர்கள் பிடிப்பாங்க. வேற சொல்லிட்டாங்க. பாவ மன்னிப்பு சொல்லிட்டாங்க. வேற கேள்வி கணக்கு இல்லாத 70,000 பேர் மறுமை நாள சொர்க்கம் போவாங்க. 70,000 வருது, 7 லட்சம்னு வருது. வேற ஒரு பெண்மணி வந்து மன்னிப்பு தேடினாங்க, அதாவது விபச்சாரத்துக்கான தண்டனை பெற்றாங்க. 70 நபர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை பிரிச்சு கொடுத்தா 70 பேர் சொர்க்கவாசி ஆயிடுவாங்கன்னாங்க. அப்படின்னா அந்த மாதிரி எடுத்தோம்னா நிறைய வரும். 70 நபி தோழர்கள், திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. ரசூலாட்ட 70 பேர் வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்க அப்படின்னா செய்தி எடுத்தோம் நீங்க நிறைய வரும். நம்ம அப்படி எடுக்கல. நபி சொன்ன 70, நபி அதை சொல்லியிருக்கணும். நாவுகளால் சொன்னது நபி சொன்னதா இருக்கணும். அது சொல்லிட்டாங்க. இதுவே 3வது வாட்டி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். வேற சரி, இந்த வேர்வை வரலையே. வேர்வை எத்தனை முழம் கீழே இருக்கும்? 70 முழம் கீழே இருக்கும் ரசூலா சொன்னாங்கன்னு ஒரு செய்தி சொன்னோம். அது வரல. சரி, வேற ஏதாவது இருக்கா? கனவு வரல. பார்த்தீங்களா? கனவு, நல்ல கனவு காண, நல்லவர்கள் காணக்கூடிய நல்ல கனவு என்பது நுபுவத்தினுடைய 70 பங்குகளில் ஒரு பங்குன்னாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நிகழ்ச்சி போச்சு. நாளைய தினம் நிகழ்ச்சி இல்லை. இது வளமையா சனிக்கிழமை, இனி இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி இல்லை. நிகழ்ச்சி என்னவா இருக்குன்னா பசங்களுக்கான தர்பியா நிகழ்ச்சியா இருக்கு. இது ஆண்கள் பெண்கள் என்று பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி இல்லை, பசங்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அசருக்கு பிறகு வந்து தனிநபர் சந்திப்பு, தனிநபர் தாவான் நடக்கு. மொத்தத்தில் நிகழ்ச்சி நடக்குது, பொதுமக்களுக்கான நிகழ்ச்சியா இல்லை. இனி எல்லா வாரமே 2 நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை 1, ஞாயிற்றுக்கிழமை 1. வெள்ளிக்கிழமை உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் கேள்வி இங்கே பதில் இங்கே, மறுவாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கொஞ்சம் சுருக்க நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம்னா யாருமே கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இங்க கேட்க சொல்லிட்டாங்களேங்கிற நிர்பந்தத்தில் கேட்ட மாதிரி தான் இருக்கு. நேற்றுக்கு பயான்ல இப்படி பண்ணீங்க, அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதை கொஞ்சம் தூரப்படுத்திட்டோம்னா கேள்விகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். நாளை கழிச்சு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னன்னா கேள்வி இங்கே பதில் எங்க நிகழ்ச்சி. சூரா நிசாவினுடைய முதல் 30 வசனம் படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சி. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.